வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொளி என்னென்னு சொன்னால், நீங்கள் இவ்வளோ காலமும் எத்தனையோ பேர் என்ன திருப்பி கேட்ட நீங்கள் இந்த வருஷம் இந்த வாழைத்தோட்டம் போடையிலையோண்டு முந்தின நாளும் ஒரு ஆள் எங்கேன்னு சொன்னால் வூட் சைட் மோலில் கண்டு என்னை கேட்ட நீங்கள் ஏன் இந்த வாழைத்தோட்டம் இந்த வருஷம் போடையிலையாண்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அந்த கனவு இருக்கு என்னென்னா, இந்த குளிர் முதல் ஏப்ரலில் ஒரு வெக்க வந்தோடனே இல்லை இந்த மரங்கள் மரக்கறி கண்டுகள் இதெல்லாம் நட்டவை திடீரெண்டு அப்புறம் குளிர் வந்துட்டு 2 கிழமையால் மரங்கள் பழுதாக போச்சு. அதாலே இதெல்லாம் பிந்திக்கிட்டது. அப்போ அந்த காரணத்துக்காக நான் 2-3 தினம் ஸ்ரீகணேசை கேட்டிருந்தேன். அப்போ அவர் இப்போ தான் அந்த ஓரளவு வாழை மரம் வடிவாக இருந்தால் தானே அதை மடுக்கலாம். அப்போ வந்து பாருங்கோன்னு சொல்லியிருந்தார். அவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி. நீங்கள் அடிக்கடி கேட்டதால் நானும் அவரை கேட்டு கொண்டிருந்தேன். என்னை கனவேர் நீங்கள் கேட்டீங்க, கோயிலில் கண்டு கேட்டீங்கள், அந்த ப்ரோக்ராமில் கேட்டீங்கள் இந்த வருஷம் என் வாழைத்தோட்டம் போடையில் என்று. இதுதான் காரணம், வேறு ஒரு காரணமும் இல்லை. மற்றபடி அவருக்கு இப்போ இந்த வாழைத்தோட்டம் நாங்கள் கடந்த ஒரு 3 வருஷமாக போட்டு கொண்டிருக்கிறோம். இந்த வாழைத்தோட்டம் போட்டாப்போல் இத்தனையோ பேருக்கு இது பிரயோசனமாக இருந்திருக்கு. நீங்கள் கனவேர் இங்கே வந்து வேண்டிக் கொண்டே கனவேர் வாழைத்தோட்டங்கள் போட்டிருக்கீங்க. எனக்கு அடித்து கேட்டு கனவேர் வந்து வேண்டிங்கள். இந்த வருஷமும் நீங்கள் இதை பார்த்துட்டு கேட்டுக்கொண்டிருப்பீங்கள். அவர் அக்டோபர்லாம் அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். அக்டோபரில் நான் கொடுப்பார். ஆனால் பாருங்கள், என்ன குட்டிகளும் பெருசாக விரையில் அதை பற்றி அவர்கிட்ட கேட்போம். மற்றபடி வடிவாக இருக்குது. இந்த விடிய காத்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது. வாங்க சுற்றி பார்ப்போம். இதில் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இந்த முறை அந்த பூக்கண்டுகள் இல்லை. வாங்க. இந்த முறை வந்து நானும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸியாக இருந்தபடியே நான் என்ன செய்தேன் என்றால், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நானும் என்னென்றால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிஸியில் கொஞ்சம் மணியை எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணிடத்தான். இல்லாட்டி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். வடிவாக இருக்கிறது. இப்போ வாழை வடிவாக இருக்குது. அந்த பூ பண்ணுறது என்னென்னா நானும் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு என்ன மே ஆகிட்டுது. அப்போ அந்த மேக்கு பிறகு நானும் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டேன். என்னடா அப்போ எனக்கு வரும் கொஞ்சம் டிலே பண்ணிட்டேன். அப்போ அதுகளால் கொஞ்சம் டிலே பண்ணினோடனே நானும் கொஞ்சம் டிலே ஆகிட்டேன். சரி, முதல் விரட்டு மண்டு. ஆனால் இந்த தருணத்தில் முதல் எனக்கு நன்றி சொல்லணும். இப்போ நீங்கள் கடந்த 3 வருஷம் உங்களோட வாழைத்தோட்டத்தை பார்த்து எங்களோட தமிழாக்கள் கனவேர் இப்போ செய்யணும். வாழை இங்கே மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடாக செய்யணும். இப்போ இப்படி வாழைகள் செய்யலாமோ என்ற இதுக்கு வந்திருக்கணும். இப்போ வந்த அப்புறம் தான் கனவேருக்கு தெரியும். அந்த வகையில் இவருக்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்கணும். அதே நேரம் இப்போ கனவேர் திரும்பவும் இந்த வாழைக்குட்டி எப்போ வெறுமண்டு கேட்கணும் சொல்ல. வாழைக்குட்டிகள் வந்து இப்போ தற்சமயம் வந்து இந்த கல்யாண வீடு, சாமத்திய வீடு, கோயில்கள் அப்படியான நாட்கள் தான் இப்போ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போ எனக்கு வந்து பெரிய இதுகளை அப்படி விற்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்போ அது நான் நினைக்கிறேன் ஒரு அக்டோபர் எண்டுக்கு தான் நான் இதில் செப்பரேட் பண்ணுவேன். அந்த டைம் நீங்கள் எனக்கு இருக்கா கால் பண்ணினீங்களா, நான் எவ்வளோ இருக்கா இல்லையான்றதை சொல்லிக்கொள்ளும். ஏனென்றா இந்த முறை எல்லாம் இப்போ இருக்கிறது எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் பேபிஸ் தான். இப்போ இந்த வாழையில் எல்லாம் வந்து 3 months வாழை தான். இவ்வளோ ஆல்மோஸ்ட் 3 months தான். நான் மே 28 or 29 தான் ஓப்பன் பண்ணினேன். அப்போ இன்றைக்கு இப்போ 28 or 29. அப்போ அந்த 3 monthsக்குள்ள வந்த வளர்ச்சி தான் இவ்வளவும். அப்போ இது இன்னும் ஒரு மாதம் 1.5 மாதத்தில் இன்னும் பெருசாக வளருவோம். இது இந்த பெருசு இதெல்லாம் வந்து பெரியது போன வருஷம் நின்று வந்தது. மற்றபடி இருக்கிறதெல்லாம் பேபிஸ். அவை இன்னும் வளர்ற கிடக்கு. ஆனால் எங்களோட வெதர் கொஞ்சம் இப்போ பிரச்சனையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போவே குளிர் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு தாண்டா அது வளர்கிற இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிடுறேன். அதான் இன்னும் ஒரு முக்கியமான ஒரே ஒருக்கா நாங்கள் ஒரு வாழை பற்றி வந்தது. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வரையாது. இப்போ இதில் நிற்கிறதெல்லாம் பேபி என்றபடியே அதுகளுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த முறை வர்றதுக்கு மாதிரியான இதில் ஒன்றும் இல்லை. வந்தாலும் இந்த டைமில் ஆல்மோஸ்ட் அந்த இடிகளெல்லாம் கிழிஞ்சுப்போம். இந்த முறை லேட் என்றபடியாக வடிவாக இருக்குது. காத்தடிச்செல்லாம் கிழிஞ்சிடும். இல்லை இப்போ ஒரு விண்டொன்று வெறும் ஒன்று இப்போ கொஞ்சம் தான் இதில் அந்த எல்லாம் தென்னை மாதிரி போயிடும். அவ்வளோ கிழிச்சிட்டு போயிடும். இந்த முறை அது கொஞ்சம் பிந்திக்கிட்டது. நாளும் ஸ்டில் நல்ல வடிவாக வச்சுருக்கிறார். ஆனபடியாக உங்களுக்கு அந்த நீங்கள் இதை பார்த்துட்டு கேட்பீங்க. வாழைத்தோட்டம் அக்டோபர்லாம் நடைபெறும். அவர் இப்போ பெரிய அளவில் அகளுக்கு கொஞ்சம் கொடுக்குறவர் அந்த கடைசியில் இப்போ கல்யாணம் அவியல் கேட்டபடியாக இப்போ அவியலுக்கு கொடுக்குற எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த பாருங்க அதில் வெட்டியும் விட்டு இருக்குன்னா அதெல்லாம் இப்போ வளருது. போன கல்யாணங்களுக்கு எல்லாம் வெட்டி அது திருப்பி அந்த கோணலில் பார்த்தீங்கன்னா வளருது. அவையோட பண்ணு வளர்ந்து கொண்டு வெட்டி வேணும். அப்போ என்றால் அவருக்கு இதுக்கான செலவுகள் இருக்குது. எருக்கால் போடணும், இதை பராமரிக்கணும். சும்மா விண்டருக்கு எல்லாம் உங்களை ஏற்கனவே நான் எந்த வீடியோவில் என்ன மாதிரி விண்டருக்கு பராமரிக்கிறேன் எல்லாம் இருக்குது.
அப்போ அதெல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறதுக்கான ஒரு செலவுகள் இருக்குது. அதனுடைய அவர் கொஞ்சம் காசு தான் கொடுக்குறவர். நீங்கள் அக்டோபரில் அடிச்சிங்கன்னு சொன்னால் அவர் சொல்லுவார் அதை பற்றி. நன்றி 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 நன்றி. உங்களால் கனவே இந்த வாழைத்தோட்டம் கனடாவில் செய்யணும். கனடாவில் வாழைத்தோட்டம் எனக்கு வந்து எல்லாரும் பார்த்து மகிழ்வோம். இப்போ இது நான் இதில் உண்மையிலே பிஸ்னஸ் இல்லை, எந்த செலவுக்காக தரவணும் பண்ணுறது உண்டு. மற்றது இப்போ எனக்கு இப்போ வாழையில் கேட்டவன் அதனாலும் வாழையில கொடுக்குறேன். ஏனென்றால் இப்போ 1-2 வெட்டினா அது 4 நாள் ஒவ்வொரு நாளும் வெட்டணும் மாதிரி இருக்கும், வடிவு போயிடும். அப்போ நான் வச்சிருக்கிறது இதில் வடிவு கிட்டாங்க. அப்போ அந்த வடிவு போகக்கூடாதுன்றதுல நான் எங்களோட வீட்டு தேவைக்கு நான் ஒரு நாளும் வெட்டினதில்லை. இப்படி ஒரு வாழைத்தோட்டம் நான் இங்கே வெட்டான் பார்த்துருக்குறேன். இருக்குது சில இடத்த பார்த்துக்க 2-3 வாழை இப்படி பின்னுக்கு வடிவாக இருக்கு. இந்த சின்ன இடத்துல இவ்வளோ வாழை ஒரு இடம் நானும் பார்த்ததில்லை. வீடியோ நானும் வாழைத்தோட்டம்னா எல்லா வீடியோவும் டப்புன்னு போய் பார்க்குறது. சோஃபார் இவ்வளோத்துக்கு வரையில்லை ஒரு டைம். அதான் என்னென்னு சொன்னால் இதுக்கான நீங்கள் மினைக்கணும். இதுக்காக நின்று இதில் ஒவ்வொரு வடிவாக பராமரித்தா தான் இப்படியானதை ஒன்று கொண்டு வரலாம். கொண்டு தான் வடிவாக இருக்கும், உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். நன்றி நன்றி நன்றி. பார்த்து மகிழ்வு எல்லாருக்கும் நன்றி நன்றி. ஓகே சரி, இந்த வாழைத்தோட்டம் இருக்கா நாங்கள் சுற்றி பார்ப்போமா. அந்த ஒரு சில பேர் இன்னும் அந்த விண்டருக்கு என்ன செய்கிறீர்கள் என்று கேட்கணும். ஒரு சுருக்கமாக இருக்கும். நான் என்னென்னா இப்போ நார்மலாக விண்டருக்கு என்ன செய்கிறேன்னு சொன்னால் வெளியில் பேக் பண்ணி வைக்கிற இலிகளை கொண்டு வந்து வச்சு இதில் எல்லாத்தையும் போடுறது. இதை அந்த விண்டரில் வந்து நல்ல ஒரு விண்டொன்று வரும், நல்ல காற்று. அது அங்கெல்லாம் சிதறி அடிச்சு விட்டுரும். அதுக்காண்டி தான் நான் அந்த பாக்ஸ் பண்ணுறது. அந்த பாக்ஸ் பண்ணுறது இப்படித்தான் செய்யணும் இல்லை, உங்களோட ஸ்டைலில் நீங்கள் என்னவும் செய்து விடலாம். அப்போ 4 ஸ்டிக்கர்கள் அங்கே அப்படியே சுற்றி கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு சாக்கு மாதிரி ஒன்று விற்கிது ஹோம் டிப்போவில். அது நாங்கள் போட்டோம். அது ஒரு $40 வரும், 2 டைமுக்கு பாவிக்கலாம் எனக்கு, அவ்வளோ அது காணும். அப்போ அதை அப்படியே போட்டு கொண்டு வந்தோம் என்றால் அது அப்படியே அமர்ந்து அதுக்குள்ளேயே லீவ்ஸை கொண்டு வந்து கொட்டி விட்டால் சரி. அதுங்க ஹோம் டிப்போ ஹோம் டிப்போவில் அந்த சாக்கு மாதிரி இருந்தது. அப்போ அதை வாங்கி வந்து போட்டிங்கன்னா அது கணக்கு 2 வரியம் 3 வரியத்துக்கெல்லாம் காணும். நான் இதுக்கு ஃபுல்லாக ஒரு லைன்லேயே அப்படி திருப்பி அடித்து கொண்டு வந்தேன். அப்போ நீங்கள் அதை வாங்கி வச்சிங்கன்னா அடுத்த வருஷத்துக்கும் காணும். அப்போ அதுதான் செய்யணும். நீங்கள் காபேஜ் பேக்காரையும் கவர் பண்ணலாம், புக்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். அதுக்குள்ளே நீங்கள் லீவ்ஸை போட்டுக்கொள்ளலாம். போட்டுவிட்டு ஒரு 2 அடி 3 அடியில் 2 அடி அடி 3/4 அடியில் வாழையை வெட்டி போட்டு 2 அடிக்கு ஏற்றணும் இல்லையால். ஓகே. ஆனால் இந்த முறை நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த 150 பேக்கு கிட்ட நான் கொண்டு வந்து போட்டுனேன். அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் நல்லா உயர்ந்துச்சு. அப்போ நான் என்ன செய்யணுன்னா இந்த ஃப்ளோரில் கொண்டு வந்து எல்லாத்தையும் திருப்பி எடுத்து கொட்டி போட்டு நானும் அந்த வேலை செய்கிற வந்து லோன் மோர் இருக்குதானே, அதால் அந்த ஊரில் சூடு அடித்த மாதிரி எல்லாம் அடித்து தூளாக்கினாங்க. ஏன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கம்போஸ் ஆகும், அடுத்தது இடமும் இல்லை. அப்போ கொஞ்சம் திருப்பியும் அனுப்பினாங்க சிட்டிக்கு. ஒளியில் பேக் பண்ணி வச்சு விட்டு அவன் தூக்கிட்டு போயிட்டான். அப்போ அதையும் செய்தது. அது ஒரு நாள் எடுத்து இவ்வளோ இலையும் எடுத்து அரைச்சி எடுத்து போட்டு கொண்டு வர உயராது. அதைத்தான் சொல்கிறேன். இப்போ அது கொம்போஸ் நான் இதே இருந்தேன்னா கொம்போஸாக இப்போ நான் நிறைய கிண்டி பார்த்தேன், எல்லாம் நல்ல இருவாக வந்துட்டுது. ஓகே. ஆனால் கொஞ்சம் மண்ணை எடுத்து போட்டால் அப்படி இருக்கு. அதுவும் இல்லை. எனக்கு என்னென்னா இந்த லாஸ்ட் இயர் போட்ட மண் வந்து கொஞ்சம் சரியில்லாத மண். ஓகே. அப்போ அந்த மண்ணால் என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் அது ஒருக்கா கிண்டி எடுத்து போட்டு எடுக்கிறேன்றாலும் எங்கே கொட்டுறன்றது பிரச்சனை. அப்போ திருப்பி நான் ஏதோ ஒன்று ரெண்ட் பண்ணி சிட்டியில் கொண்டே கொட்டணும். அப்போ அதுவும் டபுள் வீல் அப்படி எல்லாம் சிலவுகள் இருக்குது. அப்போ இதுகள் எல்லாம் நினைச்ச மாதிரி கொண்டே போடையிடாது. அது டூ வீலரில் எடுத்து டம்ப் பண்ணி டபுள் வீல் தான். அதனால் அது இருக்கா புது மண்ணை போடணும்னு இருக்க ஆசை பார்ப்போம். இருக்கா அடுத்த வருஷத்துக்கு இருக்கா தொடங்கலாம். அதுக்கு கனவேர்
என்னடா சொல்லுவீங்க இது ஈஸியாக செய்யலாம்னா அப்படி இல்லை. நீங்கள் இதுக்கான ஒரு மினைக்கட்டு மரக்கறி தோட்டமாக இருக்கட்டும் வாழை தோட்டமாக நீங்கள் உங்களோட உழைப்பை போடணும், மினைக்கணும். மினைக்கட்டால் தான் இப்படி ஒரு வடிவான இதை கொண்டு வரலாம். நீங்கள் சும்மா நட்டு போட்டு வாழை தோட்டம் பெருமாட்டோம் இதில் நான் டைம் போடுறேன் இல்லையென்று இல்லை, ஆனால் சந்தோஷமாக போடுறேன். அப்போ எனக்கு அது ஒரு களைப்பாயோ அப்படி ஒன்றும் தெரியாது. அப்போ எனக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா வேலை மாதிரி எனக்கு தெரியாது. இப்போ நான் ஒளிம்பினோடனே இதில் ஒரு ரவுண்ட் அடிப்பேன், இது டீயை கொண்டு வந்து வச்சு இதில் குடிப்பேன், பேருந்து வீட்டுக்கு வரக்குமுன்னு இதுக்கு இருக்கா வருவேன். அப்படி அப்படி ஒரு சந்தோஷம் சந்தோஷம். இதில் நீங்கள் டேபிள் போட்டு இருந்தீங்கன்னா அந்த குளிர்மையை மட்டும் எனக்கு இதில் ரோட்டால் அடிக்கடி ஆக்கள் வாக்கிங் போவேணும், வாழையை கண்டு வாழையன்ட்டு வருவினோம். அப்போ எனக்கு அவையும் வந்துருந்து கதைச்சு அப்படி ஒரு ஹாப்பினஸ் உண்டு. ஆனால் யாரும் இது பார்க்க வந்தால் உங்களுக்கு விருப்பம் பார்க்கக்கூடிய ஓகே சரி. அப்போ இவர்கிட்ட நம்பரை கொடுக்குறேன், ஆனால் அதுக்காக நீங்கள் தொல்லை கொடுக்க இல்லை யாரும் இப்போ அன்றைக்கு போன வருஷம்லாம் அடித்தவே தங்களை சின்ன பிள்ளைகளுக்கு வாழையண்டா என்னென்னு காட்டுவோம், ரெண்டு அடித்தவே அஞ்சு வாங்குவோம் கொண்டு வந்து காட்டுறேன்னு காட்டினேன். அப்போ நீங்கள் அவரோட கதைச்சு இப்போ ஒரு டைம் இருக்கும் அந்த நேரம் வந்து இப்போ சில ஆட்கள் பார்க்கணும் நீரை பார்க்கணும்னு சொல்லி சொன்னால் வாங்கோ. நான் இருக்கிறது வந்து பர்ச்மவுண்ட் எல்ஸ்மியரில் கனடாவில் அதைத்தான் நான் சொல்ல வரோம். கனடாவில் டொரண்டோவில் பர்ச்மன் எல்ஸ்மியர் கிட்டே இருக்குது. நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டுட்டு ஒரு நாளைக்கு ஆக்கள் நினைக்கணும் இது ஏதோ ஒரு பெரிய ஒரு காணிக்கில் கிடக்குது, கிட்ட வந்தால் தான் சொல்லி இதுக்குள்ளேயே இவ்வளோ இருக்கேன்ட்டு கேட்கிறோம். ஆனால் உண்மையாக அது சின்ன இடம், நல்ல வடிவாக இருக்குது, வடிவாக நீட்டாக செய்கிறேன், நல்ல வடிவாக இருக்குது. இந்த தொடர்பாக நான் இப்படி அதான் நான் திருப்பி சொல்கிறேன் என்னன்னா கனடாவில் இப்படி காணையில் வச்சிருக்கிறேன் ஒரு 5-6 வாழை தோட்டமாக இருக்கொழிய இப்படி நெருக்கமாக இவர்கிட்ட நான் பார்த்துருக்குறேன். வடிவாக செய்கிறார். இதால் கனவேர் உங்களோட இன்ஸ்பிரேஷன், அதாவது கனவேர் இதில் பார்த்துட்டு கனவேர் தோட்டம் ஆரம்பிச்சிருக்கிறீங்க, நல்ல விஷயம். தொடர்ந்து பாருங்க. ஏதாவது உங்களுக்கு டவுட்டுண்டா அவரோட தொடர்பு கொண்டா போகிறேன். நான் உங்களுக்கு ஏதாவது வாழையை பற்றி இப்போ எனக்கு அனுபவம்னு சொல்கிறது இல்லை, வச்சதில் வந்தது தான். அதில் வச்சு கொஞ்சம் அனுபவத்தை தான் நான் வச்சுருக்கிறேன். அதை வச்சு நான் உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்கிறேன், நீங்கள் அதன்படி செய்து பாருங்க. அதான் நான் திருப்பி சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் 3 வருஷம் பூட்டாப்பில் எத்தனையோ பேர் நீங்கள் கனடாவில் இந்த வாழைத்தோட்டம் செய்கிறீர்கள், அவர்கிட்டயே கனவேர் வேண்டி கொண்டே செய்கிறீர்கள். அதுதான் எங்களுக்கு அது மிக ஒரு சந்தோஷம். அதுதான் அவருக்கு தேவை. அவரால் கனவேர் இதை நீங்கள் இப்படி வாழைத்தோட்டங்கள் இங்கே கனடாவில் செய்கிறது. அதனுடைய இது வடிவாக இருக்குது யாருன்னு பார்க்க போயினோம் பண்ணால் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு வாங்கோ. மற்றபடி இந்த குட்டிகள்னா அக்டோபரில் தான் நீங்கள் வேண்டலாம் கனவேர் கேட்பீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு. இப்போ உடனடியாக விற்கிறதுக்கு இப்போ சமயம் ஒன்றும் இல்லை. ஒரு அக்டோபர் எண்டில் மிடில் நான் கிட்டத்தட்ட எல்லாம் அவர் தான் வரணும். என்ன ப்ராப்ளம்னு சொன்னால் எல்லாம் அந்த குட்டிகள் இருக்குது கன தூரத்தில் நிற்கும், தாய்வாழையோட கனெக்ட் பண்ணி இருக்குது. அப்போ அது இடையில கையால் கொஞ்சம் கிண்டி தான் மெல்லமாக இருக்கும். அப்போ அதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் வேணும். அது இல்லாமல் ஓரளவு அக்டோபரில் கொஞ்சம் எடுத்து போட்டு நீங்கள் அடித்து கேட்டால் இப்போ நான் விற்கக்கூடிய விற்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் இந்த பெரிய வாழையும் கொண்டு வந்து பொட்டில் வச்சுட்டு நான் கட் பண்ணிடுவேன். அரியாடியில் கட் பண்ணி போட்டுக்கொண்டே வீட்டுக்குள்ளே வச்சுடுவேன். இப்போ இதில் கொஞ்சம் தான் விடுவேன் அடுத்த வருஷத்துக்கு வாரதுக்கு. எனக்கு எக்ஸ்ட்ராவாக எடுக்கணும் அடுத்த வருஷம் விற்கணும்னு சொன்னால் அதே எடுத்து போட்டு கட் பண்ணி போட்டு நான் கொண்டே எங்களோட வீட்டுக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் கொஞ்சம் இடம் இருக்குது கொண்டே வச்சுடுவேன். அது எனக்கு அந்த கிழங்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டா சரி வேறு அந்த வாழையில் வச்சுடுவேன். அவ்வளோதான். ஸோ நன்றி அண்ணே. உங்களோட இந்த சந்தோஷம், இந்த வாழை பராமரிக்கிற விதங்கள் நீங்கள் மக்களுக்கு சென்றடையணுமென்று நினைக்கிறது அதே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ எங்கே போனாலும் எனக்கு வாழை என்று தான் முதல் கதைப்பினோம். ஸ்ரீலங்கா போனோடனே அங்கேயும் கேட்குறாங்க. அப்போ இப்படியெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்கணும். ஆமாம். இப்போ ஒரு சிலர் மரவள்ளி கட்டையோட வச்சு செய்யணுமா? நான் காணையில் நான் கதைச்சேன். எனக்கும் அப்படி ஒரு மரவள்ளி வைக்கிற ஆசை ஒன்று இருந்தது. நான் எங்கே எடுக்கிறேன்னு தெரியல. இனி இதுக்கு இடமும் இல்லை. அது வைக்கிறேன்னா அப்படி ஃபுல்லாக வச்சா தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் உங்களுக்கு இதுக்குள்ள இடங்க இனி இதுக்குள்ள அப்போ இது வாழையே இப்படியே போய்கொண்டு போய்ட்டு தான் இருக்கிறேன். இது ஒன்று நல்லதாக பெரிய அளவில் மாற்ற போனால் இப்போ இந்த வேறு இது பிழைச்சி போகிறோம். அப்போ சரி ஏதோ தானே வருது அப்படியே விட்டுட்டு இருக்கிறோம். சரி, நன்றி அண்ணா. நன்றி அண்ணா. உங்களை இதில் எல்லாத்துக்கும் உங்களோட டைம் எடுத்து வீடியோ வந்து எடுத்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. இவர்கிட்ட தான் இவன் என்ன திருப்பி ஆக்கள் இந்த வருஷம் கேட்டேன் ஒன்றுமே காணையிலேன்னு சொல்லி காணையிலேன்னா கொஞ்சம் சின்ன எனக்கு கொஞ்சம் இந்த முறை அந்த முந்தியான் வளர்ச்சியை காணையிலேன்னு எந்த ஒரு ஃபீலிங். அதால் நீங்கள் அடித்ததுக்கும் உடனே வேற செய்யல. இப்போ கொஞ்சம் ஓகேன்னு நினைக்கிறேன். சரி ஓகேன்னு தான் சரி ஓகே கண்டினியூ. ஓகே பாய். இந்த குட்டிகள் எல்லாம் இப்போ கணக்காக இருக்குது. இதுகள் எல்லாம் இனி கொஞ்சம் தள்ளி சொன்ன இது கொஞ்சம் மண்ணுகளை எடுத்து தானே ஒன்று ஒன்றா கிளப்பணும்.
அதனுடைய அதுக்கு கொஞ்சம் நாள் செல்லும். அதனுடைய அவர் சொன்ன மாதிரி அக்டோபரில் நீங்கள் அடிச்சிங்கண்டா அவர் சொல்லுவார் அதை பற்றி. எல்லாத்துலேயும் குட்டி இருக்குது, ஆனால் சரியாக சின்ன சின்ன குட்டிகள். இன்னும் ஒரு அக்டோபர் மட்டும்லாம் அது பெருசாக கொஞ்சம் பெருசாக வந்தால் தான் நீங்கள் கொண்டு நடக்கூடியதாக இருக்கும். எல்லா இதுலேயும் இருக்குது குட்டிகள் எல்லாம். சில பேருக்கு நீங்கள் விரையில் கொண்டு நட்டுறாங்க, விரையில் இருந்தீங்கள், அது சில நேரங்களில் அப்படியான இதுகள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கான மாதிரி செய்யும். நீங்கள் சும்மா நச்சோன்னு மாலையை போட்டுட்டு வருமெண்டா வராது. அதுக்கு ஏற்ற மாதிரி பராமரிச்சிங்கன்னா நிச்சயமாக அந்த வாழைகள் வரும். நீங்களும் இப்படி ஒரு இதை உருவாக்கலாம். சரி உறவுகளே, ஆவணி மாதம் 30ஆம் தேதி என்று சனிக்கிழமை எடுக்கப்பட்ட இந்த வாழை தோட்டம் பற்றிய இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என நினைக்கின்றேன். இது கனடாவிலே டொரண்டோவிலே ஸ்காப்ரோவிலே அமைந்திருக்கின்றது. ஆனபடியால் இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்வது கனடா அண்ணா விலாக். நன்றி உறவுகளே. சரி உறவுகளே, ஆவணி மாதம்